இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதிரியின் எல்லைக்குள் நீண்ட தொலைவில் இருக்கும் இலக்குகளை தாக்கும் நவீன போரில் ஏவுகணைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிலும் போர் விமானத்திற்கும் விமானிக்கும் எந்தவிதமான ஆபத்தும் இல்லாமல் வெற்றியை உறுதி செய்கின்றன குரூஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள். அழிக்க வேண்டிய நவீன போரில் ஒரு விமானியை ஆபத்தில் ஆழ்த்தாமல் குரூஸ் ஏவுகணைகள் ஒரு தீர்க்கமான பங்கை வகிக்கின்றன. தொழில்நுட்ப ரீதியாக உலகளாவிய ஏவுகணை சந்தையில் அமெரிக்காவின் டொமஹாக் ஏவுகணை முன்னணியில் இருந்து வந்தது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணை அமெரிக்காவின் டொமஹாக் ஏவுகணைக்கு சரியான போட்டியாக உருவெடுத்திருக்கிறது. சீனாவின் வான் பாதுகாப்பு அமைப்பையும் ஊடுருவி பாகிஸ்தானின் விமான தளங்களை தகர்த்தெறிந்த பிரம்மோஸ் ஏவுகணையின் மகா சக்தி உலக பாதுகாப்பு சந்தையில் இந்திய ஏவுகணையை கொள்முதல் செய்வதற்கான ஆர்வத்தை அதிகரித்திருக்கிறது. இன்றைய உலகில் மிகவும் பிரபலமான 2 குரூஸ் ஏவுகணைகள் எவை என்று கேட்டால் அவை இந்தியாவின் பிரம்மோஸ் மற்றும் அமெரிக்காவின் டொமஹாக் ஆகும். இதில் டொமஹாக்கின் விலை சுமார் 16.6 கோடி ரூபாய். ஆனால் பிரம்மோஸ் ஏவுகணையின் விலை 34 கோடி ரூபாயாகும். அதிக விலை இருந்த போதிலும் பிரம்மோஸின் செயல்திறன் பிரமிக்க வைப்பதாகும். பிரம்மோஸ் ஒரு சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையாகும். இதன் வேகம் மாக் 3.0 ஆகும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிகமான வேகத்தில் பறக்கும். இதனால் பிரம்மோஸை கண்காணித்து தாக்குவதற்கு எதிரியின் ரேடாருக்கு நேரமே கிடைக்காது. ஆகவே எதிரி நாட்டுக்குள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட இலக்குகளையும் குறிவைத்து துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டதாகும். இதற்கு நேர்மாறாக டொமஹாக் ஒரு சப்சோனிக் ஏவுகணையாகும். இதன் வேகம் மாக் 0.74 ஆகும். இது பிரம்மோஸின் வேகத்தை கொண்டிருக்கவில்லை என்றாலும் தரைக்கு மேலே மிக குறைந்த உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டதாகும். இதுவும் எதிரி ரேடாரின் கண்ணுக்கு புலனாகாமல் பறந்து இலக்குகளை தாக்கும் வல்லமை உடையது. டொமஹாக் ஏவுகணை குறிப்பாக தாக்குதல் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2400 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் வல்லமை கொண்டது. ஆனால் பிரம்மோஸ் இப்போதைக்கு 800 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடியதாகும். தாக்குதல் துல்லியத்தை அடைவதற்கு 2 ஏவுகணைகளும் வெவ்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றன. அதிநவீன பல அடுக்கு வழிகாட்டுதல் அமைப்பை டொமஹாக் பயன்படுத்துகிறது. இதில் GPS, இனர்ஷியல் நேவிகேஷன் சிஸ்டம், டெரைன் கான்டர் மேட்சிங் மற்றும் டிஜிட்டல் சீன் மேட்சிங் ஏரியா கோரலேஷன் ஆகிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது. GPS மறுக்கப்பட்ட சூழல்களில் கூட துல்லியமான இலக்குகளை தாக்குவதை இந்த தொழில்நுட்பங்கள் உறுதி செய்கின்றன. பிரம்மோஸ் செயலற்ற வழி செலுத்துதல், செயற்கைக்கோள் வழிகாட்டுதல் மற்றும் செயலில் உள்ள ரேடார் ஹோமிங் ஆகியவற்றை பயன்படுத்துகிறது. இவை நகரும் மற்றும் நிலையான இலக்குகளுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க துல்லியத்தை பிரம்மோஸ் ஏவுகணைக்கு வழங்குகிறது. 1991 முதல் வளைகுடா போர், சிரியா மற்றும் ஏமன் போன்ற போர்களில் 2300க்கும் மேற்பட்ட டொமஹாக் ஏவுகணைகள் ஏவப்பட்டுள்ளன. பிரம்மோஸ் ஏவுகணை ஆபரேஷன் சிந்தூரில் அதிரடி தாக்குதல் நடத்தி தன் போர் திறனை வெளிப்படுத்தியிருக்கிறது. விரைவில் 1500 கிலோமீட்டர் வரம்பு மற்றும் மாக் 8 வேகத்தில் பயணிக்கும் பிரம்மோஸ் ஏவுகணை எதிர்பார்க்கப்படுகிறது. மாக் 3 வேகத்தில் பறக்கும் ராம்ஜெட் தொழில்நுட்பத்துடன் கூடிய சூப்பர்சோனிக் டொமஹாக் ஏவுகணையும் தயாராகியிருக்கிறது. இது வெறும் ஆயுத போட்டி மட்டுமல்ல, உலகளாவிய பாதுகாப்பு சக்தியை மறுசீரமைக்கும் நடவடிக்கையாகும். நீண்ட காலமாகவே அதிநவீன ஆயுதங்களுக்காக அமெரிக்க நட்பு நாடுகள் எல்லாம் அமெரிக்காவையே நம்பியிருந்தன. இன்று வியட்நாம் முதல் எகிப்து வரையிலான நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி இந்தியாவிடம் ஆயுதங்களை கொள்முதல் செய்கின்றன. நவீன போர்க்களத்தில் எந்த ஏவுகணை சிறந்தது என்பது கேள்வியில்லை. தனது போர்க்களத்திற்கு எந்த ஏவுகணை பொருத்தமானது என்பதுதான் கேள்வி. இத்தகைய கேள்விகளுடன் இருக்கும் நாடுகளுக்கு ஏற்ப ஆயுதங்களை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு இந்தியா உயர்ந்திருக்கிறது. சொல்லப்போனால் மேற்கத்திய ஏகபோகங்களுக்கு இந்தியா சவால் விடுவதை பிரம்மோஸ் நிரூபித்திருக்கிறது. மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.